பள்ளிகள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் புதுப்பிப்பு பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் இன்று தொடங்கும் அரசு பொருட்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் மாணவர்களுக்கு சலுகை கட்டணத்தில் நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்படும் என்றார். பள்ளிகளில் மாணவர்கள் கைகளில் சாதி கயிறு அணிவதை அனுமதிக்க முடியாது என்றும், இந்த விவகாரத்தில் ஏற்கனவே உள்ள நடைமுறை தொடரும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மாணவர்களிடையே ஏற்படும் ஒழுக்க பிரச்சனைகளை சீர் செய்ய மனநல ஆலோசனை மற்றும் தன்னம்பிக்கை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். திருவிழாக்கு பேர் போன இந்த மதுரை மண்ணில் இந்த அரசு பொருட்காட்சியும் ஒரு மாபெரும் வெற்றி திருவிழாவாக அமைய வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளை பார்வையிட்டு அதை லான்ச் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அருங்காட்சியகங்கள், கலை பண்பாட்டு விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து இங்க நேரில் பார்வையிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ரெனோவேஷன் அந்த பணிகளும் முடக்கிவிடப்பட்டுள்ளது. வெகு விரைவில் ரெனோவேட் செய்யப்பட்டு அனைத்தும் புது பொலிவோடு வரும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.